தமிழக வனத்துறையில் 2300 காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அதனை நிரப்ப அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நீலகிரி மாவட்ட வனப்பரப்பில் ஒரு சில இடங்கள் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள அரசு வனக்கல்லூரியில் 27வது மாநில அளவிலான வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளை தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் துவக்கி வைத்தார். இதில் தமிழகத்தின் 12 மண்டல வனத்துறையை சேர்ந்த சுமார் 657 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். முன்னதாக விளையாட்டு ஜோதி ஏற்றப்பட்டதுடன் வனக்கள பணியாளர்களின் தப்பாட்டம் மற்றும் தேசிய அளவில் சாதனை புரிந்த வனத்துறை ஊழியர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. முன்னதாக துவக்க விழா சிறப்புரையாற்றிய வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், இந்த விளையாட்டு போட்டிகள் என்பது முக்கியமான ஒன்று எனவும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உள்ள அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு மாநிலத்தில் விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறார் எனவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான செஸ் போட்டி, கேலோ இந்தியா போட்டிகள், ஃபார்முலா போர்க்கார் பந்தயம், நீர் சறுக்கு விளையாட்டுகள் ஆகியவை தமிழ்நாட்டில் நடத்தி பெருமை சேர்த்திருப்பதாகவும், பாரிஸில் பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற மாரியப்பன் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் கூறியதுடன் 1992ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் அகில இந்திய வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்தில் நடைபெற்று வரும் நிலையில் 8வது அகில இந்திய வனத்துறை விளையாட்டுப் போட்டி சென்னையில் நடைபெற்றது எனவும் 28வது அகில இந்திய வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தில் நடத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அகில இந்திய அளவில் வெற்றி பெற்ற தமிழக வனத்துறை விளையாட்டு வீரர்களுக்கு அரசு சார்பில் தங்கம் வென்ற வீரர்களுக்கு 20,000 ரூபாயும், வெள்ளிப் பதக்கம் என்ற வீரர்களுக்கு 15,000 ரூபாயும், வெண்கல பதக்கம் வென்ற வீரர்களுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதனை உயர்த்தி வழங்குவதற்கான கோரிக்கை வரப்பெற்றுள்ளதாக முன்னிட்டு இதுகுறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். 2022ஆம் ஆண்டு முதல் 2030ஆம் ஆண்டு வரை 920.52 கோடி ரூபாய் ஜப்பான் நாட்டு நிதி உதவியுடன் தமிழ்நாடு உயிர் பன்மையியல் பசுமையாக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இத்திட்டத்தின் கீழ் அகழிகள், செயற்கை நுண்ணறிவு கருவிகள், செயற்கை தடுப்புகள் அமைக்கப்பட்டு கோவை பாலக்காடு ரயில்வே வழித்தடத்தில் யானைகள் உயிரிழப்பு தடுத்து நிறுத்தப்பட்டு இருப்பதாகவும், மனித வனவிலங்கு மோதல்கள் பல்வேறு நடவடிக்கைகள் திட்டங்கள் மூலமாக தடுக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டின் வனப்பரப்பை 10 ஆண்டுகளில் 23.76% இருந்து 33% அதிகரிப்பதற்கு 260 கோடி நாட்டு மரங்களை நட்டு கால சூழ்நிலையை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு பல்வேறு இயக்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும், இந்தியாவிலேயே முதன்முறையாக திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களுக்கு இடையே தேவாங்கு சரணாலயம் உருவாக்கப்பட்டும், ஈரோடு மாவட்டத்தில் பெரியார் வன சரணாலயம் அமைக்கப்பட்டும், தமிழ்நாட்டின் மாநில வனவிலங்கான வரையாடுகளுக்காக நீலகிரி வரையாடு திட்டம், கிழக்கு தொடர்ச்சி மலையில் சூழல் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும், அழிந்து வரும் அரிய தாவரங்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் 10 கோடி மதிப்பில் விதைப்பெட்டகம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது எனவும் பட்டியலிட்டார். தற்பொழுது நடைபெறவுள்ள மாநில அளவிலான வனத்துறை போட்டியில் விளையாட்டு வீரர்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தி தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் எனவும், இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 16 முதல் 20ஆம் தேதி வரை சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெறவுள்ள 27வது அகில இந்திய வனத்துறை விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர் வீராங்கனைகள் பல்வேறு பதக்கங்களை பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் விளையாடுவதற்கு வாழ்த்துக்கள் எனவும் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் அவர்கள் ஆசியுடன் செயல்முறையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நூற்றாண்டு கடந்த தமிழக வனத்துறையின் 27வது மாநில வனத்துறை விளையாட்டுப் போட்டிகளை துவக்க விழாவுக்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் உட்பட Garuda Voice.